தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறாரு. முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் சந்திப்பு தான். எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போகிறவங்கெல்லாம் ஒரு 5%, ஒரு 6%, ஒரு 3% இருக்கக்கூடிய கட்சிகள் போய் சந்தித்தாங்க அப்படின்னா தொண்டர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா 3% இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணிக்கு வருது அப்படின்ட்டு. வெறும் 0.5% மட்டுமே இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாரு, அரசியல் பேசியிருக்கிறாரு. பின்னாடி செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தினார் ஜி.கே. வாசன். அதில் சொல்கிறாரு, நாங்கள் வந்து 5 மண்டலம் வாரியாக வந்து பிரித்து நாங்கள் வந்து வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை நம்பி வந்து கூட்டணிக்கு கட்சிகள்லாம் வர தயாராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு. ஆனால் ஜி.கே. வாசனும் ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர் தான். 2021 சட்டசபை தேர்தலின் போது அதிமுகவோட கூட்டணி வச்சு தான் தேர்தலை வந்து சந்தித்தார். ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியிலேருந்து பிரிந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தார். இன்றைக்கி ஜி.கே. வாசன் வந்து இன்றைக்கி ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கார் அப்படின்னா அதற்கு முழு காரணம் வந்து அதிமுக தான். அதிமுகனால தான் அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கையெழுத்து போட்டதுனால தான் அவர் வந்து ராஜ்யசபா எம்பி கேட்டது மாதிரி அவருக்கு ஒரு எம்பி பதவி வந்து கொடுத்தாச்சு. அவருக்கு ஒரு வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குது? வெறும் 0.5% தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 வாக்குகள் வந்து கிடைச்சது. அவர் போட்டியிட்ட தொகுதியில் அதிமுகவோட போட்டியிடாமல் இவர் தனிச்சு நின்றுந்தார் அப்படின்னா ஒரு 0.1% கூட ஜி.கே. வாசன் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிறார். 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக ஓகேன்னு சொல்லி கூட்டணியில் இருந்து தேர்தல் சந்தித்தவர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சு தான் தேர்தலையே சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி வந்த உடனேயே அதிமுக கூட்டணியிலேருந்து ஜி.கே. வாசன் வந்து விலகிட்டார். விலகி என்ன பண்ணார்? அண்ணாமலை தலைமையில் ஒரு பெரும் முயற்சி எடுத்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குனாங்க. ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாமக, இப்படி ஒரு பெரிய கூட்டணி உருவாகும் போது இந்த கூட்டணிக்குள்ளே நம்மளும் போய் சேர்ந்துக்கிட்டால் நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஜி.கே. வாசன் அவர்களும் வந்து அந்த கூட்டணிக்குள்ள வந்து இணைஞ்சு தேர்தலை வந்து சந்தித்தாங்க. இன்றைக்கி அந்த தொகுதிகள் ஒதுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். அதிமுக தானே தலைமை, அந்த தலைமையின் கீழ் தான் என்டிஏ கூட்டணியே போய் சேர்ந்துருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி போய் நேரடியாக போய் ஜி.கே. வாசன் எதற்காக சந்திக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகளுக்கு மேலே போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் அவர் போய் எடப்பாடி பழனிசாமி அவ்வப்போது சந்தித்து பேசிகிட்டு இருக்கார். எப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு 2 முறை போய் அவர் சந்திச்சுறாரு. நாங்களும் இருக்கிறோம், உங்களுக்காக வேலை செய்கிறோம், நாங்கள் வந்து மண்டல வாரியாக வந்து நாங்கள் வந்து பிரச்சாரங்கள் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வந்து இத்தனை தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி, 15 தொகுதிக்கு மேலே வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அது பிடி கொடுக்காம இருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிறது ஜி.கே. வாசனுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சீட்டு ஒதுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, அவரை பார்த்து பேசி அணுகி ஏதாவது ஒரு நல்ல உறவு வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து சீட்டுகளை ஒதுக்குவாங்க, நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கணக்கில் அவர் வந்து இருக்கிறாரு. அவர் வெற்றி பெற முடியும்னு சொல்லி நினைப்பதற்கு அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் சாத்தியம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எடப்பாடி பழனிசாமியை வந்து ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து சந்தித்ததுனால அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போகிறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு 2-3 சீட்டு கொடுப்பாரு, அதை வாங்கிக்கிட்டு அவர் வந்து ஜி.கே. வாசன் தேர்தலில் வந்து நிற்கலாம். கடைசி காலத்தில் வந்து ஒரு 10 தொகுதிக்கு மேலே கொடுக்கல அப்படின்னா என்டிஏ கூட்டணியை விட்டு ஜி.கே. வாசன் வந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது ஜி.கே. மூப்பனார் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா மக்கள் செல்வாக்கோடு இருந்தவர், அவருக்குன்னு வந்து காங்கிரஸில் இருக்கிறவங்க பூரா மிகப்பெரிய ஆதரவை வந்து கொடுத்தாங்க. இப்போ ஜி.கே. வாசன் வந்து காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் செயல்படுறாரு அப்படின்னா அவருக்குன்னு வந்து செல்வாக்குலாம் வந்து கிடையாது. அப்போ ஜி.கே. மூப்பனாரை வச்சு தான் ஜி.கே. வாசனுக்கே வந்து செல்வாக்கு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் தான் அவர் வந்து செல்வாக்கு இருக்க தவிர தமிழ்நாடு முழுவதும் அவருக்கான செல்வாக்கு வந்து கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஜி.கே. வாசன் சந்தித்ததுனால எதுவும் பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா அதுவுமே கிடையாது. அவர் எதுக்காக போயிருக்காரு அப்படின்னா தங்களுக்கான தொகுதிகள் இந்தந்த இடங்களில் இது நாங்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்கோம், இத்தனை தொகுதியில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காகத்தான் போயிருக்காரு. இது வந்து அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி அவர் வந்து பேசுவதற்காக போகலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பாடுபடுகிற எல்லா கட்சிகளையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு 5% வாக்குகள் தான் வந்து இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? திமுகவை எதிர்க்கணும், திமுகவை தூக்கடிக்கணும்னா
கிட்டத்தட்ட ஒரு 40-48% வாக்குகள் வந்து கையில் இருக்கணும். அப்போ தான் திமுக வந்து வீழ்த்த முடியும். 1% வாக்குகள் கூட எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்கு வரமாட்டாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஜி.கே. வாசன் என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன கேட்டாலும் வந்து அதிமுக நமக்கு வந்து செய்து கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட்டணிக்குள்ளே யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நம்ம ஒரு ஆள் நம்மளும் வந்து இருக்கிறோம். அப்போ நம்மளும் வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 15 தொகுதிக்கு மேலே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜி.கே. வாசன் நினச்சிக்கிட்டு அடிக்கடி போய் சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது அவங்க பொதுக்கூட்டங்கள் ஏதாவது மண்டல வாரியாக நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் இதெல்லாம் போகும்போது செலவுக்கு காசு வேணும் இல்லையா, சும்மா போய் ஒரு கூட்டத்தை கூட்டிட முடியுமா? அந்த செலவுகளுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும் போகணும் அப்படின்னா ஏதாவது வேணும் இல்லையா? சும்மா ஒரு மாநாடு நடத்துகிறோம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணணும்ல. செலவு பண்ணுறதுக்கான அந்த பொருளாதாரம் எங்கேருந்து கிடைக்கும்? அதுக்காகவும் வந்து ஜி.கே. வாசன் அவர்கள் சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. ஆனால் ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமியுடைய சந்திப்பு அரசியல் பெரிய பரபரப்புலாம் கிடையாது, எப்போதும் போல் கடந்து போகுது. நன்றி, வணக்கம்.